எம்ஆர்பியில் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2023 நடந்து அதுக்கப்புறம் சிவி அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 2023 கடைசியில் நடந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய கேஸஸ் இருந்து அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து ஃபைனலாக வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்பிஎஸ்கே சைட்லேருந்து ஒரு கேஸ் வந்து அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன முடிவாக வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிய வரலை. ஸோ தெளிவாக வராததை நம்ம பேச வேணாம். இப்போதைக்கு இந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 986 மருந்தாளுநர்களுக்கு பணி கோரி சுப்ரியா சாஹுவிடம் மனு. சென்னையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் 986 மருந்தாளுநர் பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்து 2022 ஆகஸ்ட்டில் வெளியிடப்பட்டது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதில் வந்து 50,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். ஸோ விண்ணப்பித்தவங்க வந்து 50,000க்கு மேலே. 2023 ஏப்ரலில் எக்ஸாம் நடந்துச்சு. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நவம்பரில் முடிந்து விட்டது. 2023 ஏப்ரல் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி சிவி லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி அது வந்து நவம்பர் மந்தில் வெரிஃபிகேஷன் வந்து முடித்தாங்க. ஆனால் 10 மாதங்கள் ஆகியும், அதாவது நவம்பரில் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதங்கள் ஆகியும் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 986 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கு விரைவாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2000க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என்று. இது ஏன் 2000க்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மசிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா 2000 பேருன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் ஃபைலும் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சி வந்து பார்த்தோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நிரப்ப வேண்டும் என்று இந்திய மருந்தியல் பட்டதாரிகள் சங்கம் தமிழக கிளை நிர்வாகிகள் சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹுவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். ஸோ கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வேக்கண்ட் வந்து அதிகப்படியாகவே இருக்குது, ஸோ இதை வந்து சீக்கிரம் பண்ணுங்கள், ஆல்ரெடி 10 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக சங்க நிர்வாகிகள் கூறியதாவது, தமிழக அரசு மருத்துவமனைகளில் மத்திய அரசின் சில திட்டங்களில் தற்காலிகமாக தொகுப்பு ஊதிய பணியாற்றும் மருந்தாளுநர்களும் தேர்வில் பங்கேற்றனர். கொரோனா காலத்தில் பணியாற்றதற்காக அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸோ கோவிடில் மார்க் கொடுக்கலான்னு இப்போ லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 45 days இருக்கும். மேலும் தங்கள் பணி நிரந்தரம் செய்த பிறகு 986 மருந்தாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி கொரோனா மார்க் வந்து கொடுக்க சொல்லி கோர்ட்டில் சொல்லியாச்சு. அப்படி அதுக்கப்புறமும் மேலும் தங்களை பணி நிரந்தரம் செய்த பிறகு 986 மருந்தாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு போஸ்டின் போட்டதுக்கப்புறம் வந்து 986 மருந்தாளர்களுக்கு இருக்கிற வேக்கண்ட் வச்சு பணி வழங்க வேண்டும்னு சொல்லி அவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் இதில் தெரிய வருது. இதனால் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்துள்ளவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஸோ அதாவது எக்ஸாம்லாம் முடித்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம், அதாவது ஒரு மெரிட் பேஸில் வந்து நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து இதனால் வேதனை அடைந்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும், இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். ஸோ இதனால் வந்து அரசு இதில் இன்வால்வ் ஆகி உடனடியாக இதில் தலையிட்டு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் தெரிய வர்றது வந்து இந்த நியூஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பணி நியமனம் செஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய சிவி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஜாப் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. ஸோ இதில் டேரெக்டாக வந்து இந்த 986 பீப்புள் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த வழக்கு தொடர்ந்துள்ளதாக போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பாதகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கிளியராக தெரியல. ஏன்னா நமக்கு அந்த கோர்ட் ஆர்டர் வந்து, அதாவது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ்லேருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு உறுதி இல்லாமல் தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லேட்டஸ்ட் அப்டேட் அபவுட் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஜாப்ஸ். ஸோ அவ்வளோதான். இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
Thanks for watching. I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.